இந்துக்களை முஸ்லிம் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டு விட்டார்கள். ஒரு மதத்தில், ஒரு ஜாதியில், அந்த ஜாதிக்கு எதிரானவங்க, அந்த மதத்துக்கு எதிரானவங்க எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க. ஜாதிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. மதம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க மைனாரிட்டியாக இருந்தாலும் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்துவை தாக்கிட்டார். முஸ்லீம் தீவிரவாதிகள் இந்துக்களை கொண்டுட்டாங்க. நம்ம இதை முஸ்லீம்களுக்கு எதிரானதாக மாற்றணும்னா எப்படின்னா லூசிஃபர் 2 எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அதில் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் இதுதான். ஏதோ ஒரு மாநிலத்தில், உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீமை தாக்குறாரு. முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஹிந்து தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்கள நம்ம அழிக்கணும். எம்புரான் 2 அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதாவது குஜராத்தில் முஸ்லீம்களை ஹிந்துக்கள் வெட்டி கொண்டுருவாங்க. அதை பிருத்திவிராஜ் பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு சீன் தான். அப்போ பிருத்திவிராஜை ஹிந்துக்களுக்கு எதிராக மாற்றுறதுக்காக மற்ற முஸ்லீம்கள் நினைப்பாங்க. ஆனால் அவர் மாற மாட்டாப்புல. அதே மாதிரி இது மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடக்குது. முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து ஹிந்துக்களுக்கு எதிராக அங்கே இருக்கிற மக்களை மாற்றுறாங்க. அது ஒரு தீவிரவாத கும்பலாகுது. அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக மாற்றுறீங்கன்னா, அந்த தாக்கிய தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல, கொண்டாங்கல்ல, கொலைகாரங்க, அவங்களுடைய மைண்ட் செட் என்னவோ அதை விட மோசமான, ரொம்ப ரொம்ப மோசமான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. அவங்கள விட டேஞ்சரானவங்க நீங்கள். இந்த இன்னைக்கு கொண்டாங்கல்ல, அவங்க இது மாதிரி ஏதோ ஒரு இதனால மாற்றப்பட்டவங்க. அவங்க கண்டிப்பாக தண்டிக்கணும். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கொண்டிருக்கான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனால் கொல்லப்பட்டிருக்கான். அந்த கொண்ட மனுஷனை நம்ம கொல்லணும். இல்லை பெருசாக கொல்லணும்னு சொல்ல முடியாது, சட்டத்தில் என்ன தண்டனை இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். இறந்தவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் மனிதம். நம்ம இன்னைக்கு முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறோம், முஸ்லீம் தான் ஹிந்துக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம்னா, நம்ம நாளைக்கு ஏதோ ஒரு ஹிந்துவை அந்த மைண்ட் செட்டுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பானது. இன்னைக்கு நடந்த தாக்குதலுக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, அந்த மைண்ட் செட்டில் உள்ளவங்க தான் காரணம். தீவிரவாதிகளை உருவாக்குனது யார்? உங்களை மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்க. நீங்கள் தயவு செய்து இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க.